ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் போக பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஸ்டைலே ரொம்ப அருமையாக நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். இது கடைசி கார்னிஷ்காக நம்ம இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இந்த ஸ்டேஜ் வரும்போது இதை இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது போட்டு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு வெங்காயத்தை நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீண்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த வாசமும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக அந்த ஆனியன் இருக்கும், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வறுத்துக்கிடணும். இது பாருங்கள் வியூஸ், இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை அதிலே வச்சுட்டு நம்ம ஆனியனை மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் இருக்குது, இன்னமும் அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் கலந்து செய்யும்போது அந்த வாசம் நல்லா இருக்கும். எப்போதுமே பிரியாணினா இந்த மாதிரி கலந்து செய்யுங்க, அதான் கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இதை பாருங்கள், நல்லா எல்லாமே சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எல்லா வாசனை பொருட்களுமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, இது எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்த வாசம் வந்துட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து அதையும் இது கூட ஆட் பண்ணிடணும். புதினா எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிடுறீங்களோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், புதினா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிடணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா இந்த புதினா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா வாசமும் வந்துட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நான் இதுக்கு ஒரு 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தக்காளி பீஸ் கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தக்காளி அரைச்சி போட்டால் தான் பிடிக்கும். அதனால தான் குழந்தைங்க எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்குது, இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வெங்காயம் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணணும். நான் அதை கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். நீங்கள் வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க.
இங்கே பாருங்கள், இது இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்லேயே வச்சுருக்கலாம். இந்த அளவுக்கு இது வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையுமே போட்டால் போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு வாசமாக நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடும். இதுக்கு வந்து பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மல்லிப்பொடி, வத்தப்பொடி, இந்த சீரக பவுடர் போட்டாலே நல்ல ஒரு வாசம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே பிரியாணினா தயிர் விட்டு செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். அந்த டேஸ்ட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் நல்லா பெருசாக இருந்தது. அதனால் ஒரு 2-3 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது, இது வந்து உடனே குழஞ்சிரும். அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து லேசாக வந்து இதில் வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டும். இது எல்லாம் வந்து நல்லா லேசாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு அரை மணிலேருந்து 3/4 மணி நேரம் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதான் அது. இதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு வந்து நம்ம வந்து 1.5 பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ அந்த தண்ணியை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்புறம் நமக்கு ஃபைனாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் என்கிட்ட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை இருக்குது. இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து புதினா இலையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரியாணியெல்லாம் செய்ய முடியும். அதனால் அது இருக்கும்போது கன்ஃபார்மாக இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து கரெக்டாக வந்து 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா குலையாமல் நல்லா உதிரியாக அந்த ரைஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா மஷ்ரூமும் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த வறுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இது போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுதோம். இப்போ இதில் வந்து இந்த வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு அவசியமே இல்லை. நான்வெஜ் சுவையிலேயே ரொம்ப அருமையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு அதே ஒரு சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது மஷ்ரூமில். அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இங்கே பாருங்க, கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.